அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் குச்சிய வச்சு தாங்க ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போறோம். இதுல நான் என்னென்ன பயன்படுத்தினேன் அப்படின்றத உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஐஸ் குச்சி, ஃபெவிகால், ஒரு சின்ன பத்திரிக்கை அட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கலர் பேப்பர். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் தேவையோ, அந்த மாரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையான பெயிண்ட்டோ, அந்த பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ஷ வச்சு நீங்க டிப் பண்ணி, அதுக்கு தேவையான கலர வச்சு நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ, அந்த டிசைன வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புட்டா புட்டாவா வைக்கணும் அப்படின்னா, புட்டா புட்டாவா வச்சுக்கலாம். இல்ல வந்து கோடு கோடா போடணும் அப்படின்னா, கோடு கோடா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ, அந்த டிசைன வந்து நீங்க அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரிக்கையில உங்களுக்கு என்ன பூ தேவையோ, அந்த மாரி பூவெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி வெட்டி, அத வந்து டெக்கரேட் பண்ணி நீங்க ஒட்டிக்கலாம். இந்த ஐஸ் குச்சி வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கை வேலைப்பாடு. இது ரொம்ப அழகாவும் இருக்கும். சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்கன்னா, அழகா இருக்கும் உங்களுக்கு. நீங்களே செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும். இத உங்க வால்ல நீங்க மாட்டி விடலாம். அழகா இருக்கும். இப்ப வீட்ல வந்து பத்திரிக்கைலாம் நெறைய வரும். அந்த பத்திரிக்கையெல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணாம, அத வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் செஞ்சு உங்க வீட்டுக்கு வந்து நீங்களே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அழகாவும் இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த மாரி குட்டி குட்டி வேஸ்ட்டான பேப்பர்லாம் வந்து நீங்க சேர்த்து வைங்க. நான் அப்படிதான் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு என்னால முடிஞ்சா அந்த வேஸ்ட்டான பேப்பர வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு, என் ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். அதே மாரி உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கும் நீங்க சொல்லிக் குடுங்க. அவங்களும் வந்து ஆர்வமா கிராஃப்ட்ட கத்துக்குருவாங்க. அவங்களுக்கும் வந்து ஃப்ரீ டயத்துல இப்ப எக்ஸாம் லீவ் விடப்போறாங்க. இந்த ஃப்ரீயான டயத்துல கத்துக் குடுங்க. அவங்களும் அழகா கத்துக்கிட்டு உங்களுக்கு அவங்களே ஐடியா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க திறமைய வளர்த்துக்கிருவாங்க. அதனால நீங்களும் இந்த ஃப்ரீயான நேரங்கள்ல வந்து யூஸ்ஃபுல்லான நேரமாக மாற்றுங்க. இதுல இன்னும் பல வகையான பூக்கள் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அத எங்க பிள்ளைங்க கையில வச்சிருக்காங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபோம் சீட்ல செஞ்ச ஃப்ளவர் தாங்க. எல்லா பேப்பர்லயும் அழகழகா ஃப்ளவர் செஞ்சு நீங்க உங்க வீட்ட டெக்கரேட் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாம, அத வந்து வேஸ்ட்டான ஒரு இல்ல பேப்பரா இருந்தாலும் சரி, அதுல வந்து நீங்க ஒரு அழகான பூவ வந்து டெக்கரேட் பண்ணி, அழகா நீங்க மாற்றலாம். உங்க வீட்ட அழகாக மாத்தலாம். அதனால தான் சொல்றேன். நீங்க வெட்டுறப்ப, அந்த மிச்சம் விழுகிற பீஸெல்லாம் வந்து எடுத்து வச்சு, அத வந்து ஒரு அழகான டெக்கரேட்டிவாக மாத்தி, நீங்க வந்து உங்க வீட்ட வந்து அழகுபடுத்தலாம். வச்சு அதுலயும் வந்து நீங்க வந்து ஒரு பூத்தொட்டி மாரி செஞ்சு, அத நீங்க டெக்கரேட் பண்ணி, அதுக்குள்ளேயும் வந்து ஃப்ளவர் வச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா, எண்ணெய மாரி நீங்க பேப்பர்ல வெட்டியும் ஃப்ளவர் வச்சுக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க வந்து உள்ளன்ல வந்து ஃப்ளவர் பண்ணி அதையும் நீங்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ, அந்த ஐடியால நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க வந்து சணல்ல கூட நீங்க வந்து அழகழகா ஃப்ளவர் பண்ணலாம். அந்த பாட்டில சுத்தி வந்து அழகா நீங்க சுத்திட்டு, அதுக்குள்ள வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வைக்கலாம். இல்ல வந்து இயற்கையான ஃப்ளவர கூட நீங்க நம்ம வீடுகள்ல ஓரங்கள்ல கெடக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸையும் வச்சு நீங்க உங்க வீட்ட வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்மளோட ஐடியாக்கள வந்து சும்மா இருக்க நேரங்கள்ல வந்து நீங்க யூஸ்ஃபுல்லாக மாத்துறதுக்கு என்னோட சேனல பாருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் இருக்கும், கோலம் இருக்கும், கவிதை வரிகள் இருக்கும், சாரீஸ் இருக்கும், சுடி கலெக்ஷன் இருக்கும், சமையல் இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோ சமையலும் இருக்கு. ஃபுல் வீடியோ சமையல் குக்கிங்கும் இருக்கும். எது வேணாலும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்றதோட என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால தான் சொல்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் போட்டோனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். இப்ப நெறைய கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் வந்து நம்மளுக்கு நெறைய சேனல் வந்துருச்சு. இப்ப கிராஃப்ட்டுக்குன்றே பலவிதமான வீடியோக்கள் வந்து வந்திருக்கு. அந்த வீடியோக்கள பார்த்துட்டு நீங்க வந்து அதே மாரி அப்ளை பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா உங்க கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்க செஞ்சதே நம்ம திரும்ப செஞ்சோம்னா, அதுல ஒரு த்ரில்லிங்கும் இருக்காது, ஒரு கிக்கும் இருக்காது. அதனால அவங்க செஞ்சத விட நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமா, கொஞ்சம் அத அழகுபடுத்துறதுக்காண்டி நம்மளோட ஐடியாஸ யூஸ் பண்ணி நம்ம பண்றப்ப அதுல இருக்க சந்தோஷமே வேற லெவல்ல இருக்கும். அது மாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க.
பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பல விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னா, நம்ம காதுல பட்ஸ வச்சு நம்ம பண்ணுவோம். அந்த பட்ஸ வச்சு கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து பல்லு பிரஷ்ஷ வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட இதுல நம்ம பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம பிரஷ்ஷோட மொனைய வச்சு கூட நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பலூன வச்சு பலூன்ல வந்து நல்லா ஊதிக்கிட்டு, அதோட பேக் சைடு அடிப்பகுதி இருக்கும். அத வச்சு கூட நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்டிங்ன்றது பல விதங்க. அத நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. நம்மளோட ஐடியாஸ கொஞ்சமா எடுத்துக்கிட்டு, நம்ம எப்படி எப்படிலாம் அத யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படின்னா, அந்த பெயிண்டிங்கே ரொம்ப அழகாவும் இருக்கும், தத்ரூவமாவும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் கண்ண பறிக்கும். இந்த மாரி பெயிண்டிங்லாம் நீங்க பண்றப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். பரவாயில்லையே! இதெல்லாம் வச்சு பண்ணலாமா? ஹேர் பின்லாம் வச்சு பண்ணலாம். நம்ம ஹேர் பின் இருக்கும். அந்த ஹேர் பின்ல மொனைய வச்சு கூட நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஏகப்பட்ட விதத்துல நம்ம பண்ணலாம். நம்ம துணி கிளாத்த வச்சு கூட அதுலயும் நம்ம பண்ணலாம். அத கிளாத்ல வந்து லைட்டா டிப் பண்ணிட்டு, அத ஒரு ஷேட் மாரி குடுத்து, அத கூட பண்ணலாம். நம்மளோட கிரியேட்டிவ வச்சு தாங்க எல்லாமே இருக்குது. அதனால உங்க குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவிட்டிய நீங்க தூண்டுனீங்கன்னா மட்டுமே போதும். அவங்க ஒரு அழகான வந்து கை வண்ணத்த அவங்க கிரியேட் பண்ணி உங்களுக்காகவே அவங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க சொல்லி தர தேவையே இல்ல. அவங்களே அத அழகா வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. அவங்களே போய் எல்லாமே பண்ணலாம். நம்மளும் கிரியேட்டிவிட்டியா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து நான் செஞ்சு காட்டுன பூதாங்க. இதெல்லாம் வந்து நான் ஐடியாஸ் மட்டும் குடுத்து, என் குழந்தைங்கலாம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி செஞ்சுட்டு வந்த பூக்கள் தான் இந்த பூக்கள்லாம். இந்த பூக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே, தோழிகளே, உறவினர்களே. அப்பதான் எனக்கு வந்து நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். போட முடியும் என்னாலயும் வீடியோ. வீட்ல இருக்க பெண்கள் வந்து ஏதாவது ஒரு சுயதொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்மளோட வருமானமும் பெருகும். நம்மளோட வீட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத வந்து நம்மனால செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.